ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரில் என்னென்ன செட்டிங் இருக்குது, அதில் நம்ம என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சார்ஜர் கண்ட்ரோலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 amps சார்ஜர் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் 600 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆன்லைன்லேயும் சிமிலர் ப்ரைஸ்லேயே வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார இருக்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், 12 volt 24 volt 10 amps சார்ஜர் கண்ட்ரோலர். மற்ற சார்ஜர் கண்ட்ரோலோட இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம வோல்டேஜை விசிபிளாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் நம்ம வந்து யூசேஜையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட ஃப்ரண்ட் லுக்கு. இதில் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 டெர்மினல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் பேனலுக்கும், அடுத்த 2 டெர்மினல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரிக்கும், அடுத்த 2 டெர்மினல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி லோடு அவுட்புட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை தான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அது அந்த சென்டரில் இருக்கிற 2 பாயிண்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி வேலை செய்யுது, என்னென்ன செட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7Ah பேட்டரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதுக்காக போஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன செட்டிங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சோலார் சார்ஜர் கண்ட்ரோலராக கனெக்ட் பண்ணிடலாம். எப்பயுமே கண்ட்ரோலர் சைடு வந்து ஒயர் கனெக்ட் பண்ணும்போது ஒரு லக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லூஸ் கான்டாக்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் பேனல்லேருந்து கிடைக்கிற வோல்டேஜை வந்து நம்ம எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். லூஸ் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி நம்ம கொஞ்சம் சார்ஜ் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நல்லா டைட் வச்சுக்கோங்க, லக் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை தான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து வந்து கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதர்வைஸ் இது வந்து ஒரு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பேட்டரி வோல்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.5ன்னு காட்டுது. வாங்க இதை நம்ம ஒரு மல்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எப்பயுமே வந்து பேட்டரியை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ப்ரீசெட்டாக வந்து செட்டிங்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செட்டிங்ஸ் லோட் ஆகிறதுக்கு தான் பேட்டரியை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி 20 volt இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பேட்டரியோட அவுட்புட் வோல்டேஜ் என்னன்ட்டு பார்த்துடலாம். $12.5 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதே தான் நம்ம வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரும் காட்டுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு. ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெனு பட்டன், ரெண்டாவது பட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது, அப் பண்ணுறது, லாஸ்ட் பட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறது. இப்போ இந்த மெனு பட்டனை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செட்டிங்க்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செட்டிங் வந்தோன்னா அந்த வேல்யூவை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதே மெனுவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஃப்ளிகரிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிற 2 பட்டனை மேலேயோ கீழேயோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 13.7ன்னு காட்டுறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டரியோட மேக்ஸிமம் வோல்டேஜ் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்குற இன்புட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எந்த வேல்யூ செட் பண்ணாலும் இந்த கண்ட்ரோலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14.4ல் தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் இந்த செட்டிங்கை நீங்கள் மாற்ற தேவையில்லை. இது டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கும். இதுக்கு அடுத்த செட்டிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெனு பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோடு அவுட்புட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எந்த வோல்டேஜ் வந்தாலும் லோடோட அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.6 இவ்வளோ தான் இருக்கணும்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிங்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14.4லாம் காட்டும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா லோடோட அவுட்புட்டும் 14.4 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இந்த 12.6ன்னு வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடதில் 12.5 காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன் எவ்வளோ காட்டுதுன்ட்டு. டுவெல் 12.6 தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது. செட்டிங்லேயும் 12.6 தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம பேட்டரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.5 வோல்டேஜ் தான் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இதோட அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போயுமே பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதுதான் அவுட்புட்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட்டியோ குறைச்சோ வந்து நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ அதுக்கு அடுத்த செட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.7ன்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டரியோட லோ வோல்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.7 தான். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதை நம்ம சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.7ல் கட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கூட்டி 11ல் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த செட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமர் செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். 24 hours 12 hours 2 டைப் செட் பண்ணிக்கலாம். 24 hours நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு லோடு, அதாவது இந்த கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடை எனி டைம் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே இதை மாற்றி நீங்கள் 12 ஹவர்ஸில் வச்சிட்டிங்கன்னா பகல் டைமில் வந்து இந்த கண்ட்ரோலர்லேருந்து அவுட்புட் நமக்கு வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லோடுக்குரிய அவுட்புட் எப்போ வந்து ஈவினிங் ஆகுதோ, அதாவது சோலார் பேனல்லேருந்து அவுட்புட் எப்போ கட் ஆகுதோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா லோடுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வந்து அதை ஆன் பண்ணி விட்ரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆளே இல்லாத வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைட்டிங் வந்து ஈவினிங் ஆனால் எரியணும் அப்படிங்கிற இடத்துல இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே வேலை செய்யுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோலார் பேனலை கனெக்ட் பண்ணி அந்த டைமர் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு நான் காட்டிடுறேன். சோலார் பேனல்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 21.4 வோல்டேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10 மணி ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே. ஏன்னா ஒரு டைம் மாறிடுச்சுன்னா இது டோட்டலாகவே வந்து டேமேஜ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டுங்கிறனால ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ண உடனே வந்து வேகமாக வந்து அது எங்கே போகுதுன்னா 14.4ல் போய் ஸ்டாண்டர்டாக நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நல்லாவே டைட் வச்சுக்குவோம். டைட் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 14.4ல் இருக்குது. வெயில் நல்லா அடிக்குது, அதனால தான் இப்படி காட்டுது. சடனாக வந்து உங்களுக்கு சன்லைட் வந்து குறைஞ்சிச்சின்னா இங்கே வோல்டேஜும் குறைஞ்சிரும். இந்த ஏரோ மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அவுட்புட் வோல்டேஜை செக் பண்ணிடுவோம் இப்போ எவ்வளோ வருதுன்ட்டு. லோடை ஆன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிட்டோம். டிஸ்பிளேலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் காட்டுது. வாங்க இப்போ மல்டிமீட்டர் வச்சு எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 14.2 வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே அவுட்புட் வோல்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.6 வரணும்னு தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரியோட வோல்டேஜ் என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த 10.7ங்கிறது மட்டும் கரெக்டாக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். 10.7 வந்துருச்சுன்னா லோடு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவுட்புட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு எல்இடி பல்ப் நானே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டைமர் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோலார் பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா வாசலில் தான் வச்சுருக்கேன். இதுக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் தான் ஆகும், உடனே ஃபுல்லாகிரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 50 வாட்ஸ் பேனலு. இப்போ லோடு கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், நான் லோடை ஆன் பண்ணோன்னே எரியுது, ஆஃப் பண்ணோன்னே ஆஃப் ஆகுது. ஓகேங்களா, நான் இப்போ 24 ஹவர்ஸ் டைமிங் செட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம 12 ஹவர்ஸாக மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. டுவெல் ஹவர்ஸாக மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் இன்னும் ஆன் ஆகலை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், நம்மளால் ஆன் கூட பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோலாரோட இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்ட்ரோலர்லேருந்து கழட்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கழட்டி விட்டேன், சரிங்களா. கழட்டி விட்டு வெளியில் பிடிச்சிருக்கேன். இன்னும் நமக்கு வந்து லோடு ஆன் ஆகலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் டிலே ஆகி உடனே ஆன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பகலில் எடுக்கிறனால வந்து லைட்டு சரியாக தெரியல. இப்போ மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃப் ஆகுதான்னு பார்த்துடலாம். சோலார் பேனல் கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன, லோடோட அவுட்புட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு 30 செகண்ட் வந்து கழித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டைப் சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பேட்ரி வோல்டேஜை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைமர் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு கண்ட்ரோலர்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் மட்டும்தான் இருக்கும், டைமர் இருக்காது. இது வந்து நமக்கு ஒரே செலவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமரும் இன்க்ளூட் ஆகி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல அட்வான்டேஜு. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூவல் யூஎஸ்பி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 ஃபோனோ இல்லை யூஎஸ்பி சப்போர்ட் பண்ணுற எது வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோடு கட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.